அமித்ஷா வைத்த கன்னி வெடியில் விஜய் மாட்டிக்கொண்டார். அமித்ஷா எப்படி கன்னி வெடி வச்சாருன்னா, புலி படத்துக்கு 5 கோடி ரூபாய் வரி பாக்கி கட்டுன்னு 15 நாளைக்கு முன்னாடி ஓலை வந்துருக்கு. புலி படத்துக்கு 5 கோடி ரூபாய். இப்ப இந்த தயாரிப்பாளர் யாருன்னா பி.டி. செல்வகுமார். அது புலி படத்துக்கு இவர் என்ன சொல்றாரு, நான் வந்து 250 கோடி ரூபாய் பிசினஸ், எனக்கு ஒரு படத்துல லட்சம் 200 கோடி அதை விட்டுட்டு வரேன். ஆனா புலி படத்துக்கு அவர் வாங்குறது 25 கோடின்னா கணக்குல வருதான். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமா ஆமா. ஏல இப்ப ப்ரொடியூசரே பி.டி. செல்வகுமார் தானே. இந்த இப்போ அடுத்த நெருக்கு 1.5 கோடி ரூபாய் ஒரு வரி பாக்கி, அது ஒரு நோட்டீஸ். இவர் கார் வாங்கி ஏமாத்தி வரி கட்டாமல் ஏமாற்றியது, அது ஒரு வரி பாக்கி. இப்படி பாஜக நெருக்க ஆரம்பிச்சிட்டான். நெருக்க ஆரம்பித்த பிறகு நீங்க கரூர்ல 27 சனிக்கிழமை அவருக்கு சனி உக்கர பார்வை கடலூர் சந்திரசேகர் கணிச்சு கொடுத்துருக்காரு. உங்க மீது சனி உக்கர பார்வை இருக்கு. நீங்க சனீஸ்வரனை நீங்க குளிர வைக்கணும்னா சனிக்கிழமை உங்க மக்களை நீங்க சந்திச்சு அத்தனை பேரை பார்த்தா சனி பகவான் குளிர்ந்துருவார். இப்ப சனி பகவான் கோபப்பட்டார். சனி பகவான் உக்கரத்தை இன்னும் அதிகமாக்கி விட்டார். அதனால வேறு வழி இல்லாமல் சனி பகவானுக்கு பயந்து ராபர் பகவான் போய் செட்டில் ஆயிட்டார். சார், இது ஒரு நேஷனல் நியூஸ் ஆறதை விட இன்டர்நேஷனல் நியூஸ். கொரியன் சேனல், ஜப்பான் சேனல், நேச்சுரலி யூஎஸ்ஏவோட சேனல் வந்து இந்த 41 டெத்தோல இது அப்படியே ஷாக் ஆகுது. அது ஜசீரா சேனல்ல போடுறாங்க சார். டிவிகே மீட்டிங் கரூர் வேலுச்சாமிபுரத்துல இந்த மாதிரி நடந்ததுன்னு. ஏன் இது இன்டர்நேஷனல் லெவல்ல யார் கொண்டு போறா? அது நேச்சுரலா நடக்குதா இல்ல இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா சார்? இல்ல அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சினிமா நடிகனை பார்க்க போய் இவ்வளவு பேர் இறந்ததாக வரலாறு இல்லை.